ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 4/5/2026 சக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நிச்சய புத்தி உடையவராகி பாபாவுடைய ஒவ்வொரு கட்டளைப்படி நடந்துக்கிட்டே இருங்க. ஒரு கட்டளையை கூட மீறக்கூடாது அப்படின்னு நம்ம அம்மா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கட்டளைப்படி நடக்கிறதன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் உயர்ந்தவராக முடியும். மற்றது எல்லாமே மன வழி, மற்றவர்களின் வழி, அது உங்களை கீழானவர்களாக ஆக்கிடும். ஏன்னா அப்படி தான் கீழானவர்களாக ஆகியிருக்கிறோம். கேள்வி: எந்த குழந்தைங்களை கடவுளுடைய உண்மையான உதவியாளர்னு சொல்லுவோம்? யார் இந்த முழு ராஜ்யத்தை அடையிறதுக்கு முழு முயற்சி பண்ணுறாங்களோ, மற்றவங்களும் தன்னை மாதிரியே ஆக்குறாங்களோ, அந்த மாதிரி ஈஸ்வரிய சேவையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய குழந்தைங்க தான் பாபாவுடைய உண்மையான உதவியாளர்கள். அவங்கள பார்த்து மற்றவங்களும் அதே மாதிரி உதவியாளராக, சகயோகியாக ஆகிடுவாங்க இல்லையா? தானும் முழு ஆஸ்தி அடையணும், மற்றவர்களையும் அடைய வைக்கணும். இந்த சேவையிலே முழுசாக இருக்கிறவங்க தான் பாபாவுக்கு உண்மையான உதவியாளர். ஓம் சாந்தி. நீங்கள் இங்கே உட்காரும்போது பாபாவை நினைங்கன்னு எல்லாருக்கும் ஞாபகப்படுத்தணும். ஏன்னா சிவபாபா இருக்கிறார், அவருடைய கோயிலுக்கும் போகிறாங்க. ஆனால் சிவபாபா யாருன்னு உங்களை தவிர யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால் சிவபாபாவை நினைங்கன்னு நீங்கள் தான் எப்படி நினைக்கிறதுன்னு கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போதே நிறைய பேருடைய புத்தி வெளியில் அலைஞ்சிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் ஞாபகப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமைன்றார். சகோதர சகோதரிகளே, அப்பாவை நினைவு செய்யுங்க. அந்த அப்பா கிட்ட இருந்து தான் ஆஸ்தி கிடைக்கிது. ஸோ அவர் தான் உண்மையான அப்பா, நீங்கள் தான் உண்மையான சகோதர சகோதரிகள். மற்றபடி அஞ்ஞானத்தில் பக்தி மார்க்கத்தில் ஆண் பெண்ணுன்றதுனால சகோதர சகோதரிகளே, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு மேடையில் பேசும்போது கூட சொல்கிறாங்க. அது சரீர சம்பந்தத்தினால சகோதர சகோதரிகள். இங்கே அந்த விஷயம் கிடையாது. ஏன்னா இங்கே ஆத்மாக்களுக்குத்தான் புரிய வைக்கப்படுது. உங்களுடைய படைப்பவரை நினைவு செய்யுங்கன்னு. ஏன்னா அவர்கிட்ட இருந்து தான் ஆஸ்தி கிடைக்கிது. அப்போ அவங்க சகோதர சகோதரின்றதுக்கும் நாம் சகோதர சகோதரின்னு சொல்கிறதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது பாருங்கள். ரெண்டும் வார்த்தை ஒரே மாதிரி தான் இருக்குது. இல்லை, கிறிஸ்டின்ஸில் சிஸ்டர்ஸ்னு கூப்பிட்றாங்க கன்னிகாஸ்திரியை. ஆனால் இங்கே சிஸ்டர்னு சொல்கிறதுக்கும் அங்கே சொல்கிறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது அந்த உணர்விலே. இங்கே தந்தை குழந்தைங்களுக்கு சொல்கிறார், தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கன்னு. இந்த சிவபாபா தான் ஆத்மாக்களின் தந்தை. பிரஜாபிதா பிரம்மா சரீர சம்பந்தமான தந்தை. ஸோ ரெண்டு பேருமே ஒரே உடம்புல தான் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ ஒன்றாவே சொல்கிறாங்க, குழந்தைகளே தந்தையை நினைவு செய்யுங்க. உங்கள் புத்தி யோகம் வேறு எங்கேயுமே போகக்கூடாது பாபாவை தவிர. ஏன்னா புத்தி ரொம்ப அலையுது. பக்தி மார்க்கத்தில் கூட அப்படி ஆகுது இல்லையா? ஸோ கிருஷ்ணர் முன்னாடியோ அல்லது தேவதை முன்னாடியோ உட்காந்துட்டு மாலை சுற்றிட்டு ஜபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் புத்தி நிறைய விஷயத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கும் வெளியில். ஏன்னா அவங்களுக்கு தேவதைகள் யாருன்னோ, அவங்களுக்கு எப்படி ராஜ்யம் கிடைச்சதுனோ, எப்போ கிடைச்சதுனோ தெரியாது. ஆனால் அவங்களுக்கு எல்லாமே தெரியுது இல்லை? இப்போ இதை பற்றிய சிந்தனை தானே இருக்கணும். குருநானக் சீக்கிய தர்மத்தை ஸ்தாபனை பண்ணாருன்னு சீக்கியர்களுக்கு தெரியும். ஸோ பிறகு
அவருடைய குரு அப்படியே வம்சாவளியாக இருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க மறுஜென்மத்தில் வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இது அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஒன்றும் எப்போவுமே குருநானக்கு நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஸோ குருநானக்கையோ அல்லது புத்தர் அல்லது வேறு ஏதாவது தர்மஸ்தாபகரை மற்றவர்கள் நினைவு பண்ணுறாங்க. ஆனால் இப்போ அந்த தர்மஸ்தாபகர்கள் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, அவங்கெல்லாம் அப்படியே பரமபிதாட்ட போயிட்டாங்க, ஜோதிட்ட ஜோதி ஐக்கியமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சத்தத்தை கடந்த நிலைக்கு நிர்வாண தாமத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் அப்படி சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் கிருஷ்ணர் அவர் இங்கேயே அப்படியே எங்கும் பறந்து விரிந்து இருக்கிறாரு, சர்வ வியாபியாக. எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணரே கிருஷ்ணர், ராதையே ராதைன்னு சொல்கிறாங்க. ஸோ பாபா புரிய வைக்கிறாரு, பாரதவாசிகளாக நீங்கள் தான் அந்த தேவதைகளாக இருந்தீங்க. அப்போ உங்களுடைய தோற்றமும் மனிதர்களுடைய தோற்றமாக தான் இருந்துச்சு. ஆனால் குணம் தேவதைகளுடையதாக இருந்தது. ஸோ தேவதைகளுடைய சித்திரங்களை பார்க்குறீங்களே, மனித சித்திரம் தானே இருக்குது. நல்ல வேளை சித்திரம் இருக்குது, இல்லைன்னா இதை சொன்னாலும் யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஸோ லக்ஷ்மி நாராயணன் சித்திரத்துக்கும் ராதே கிருஷ்ணர் சித்திரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாபா தான் புரிய வைக்கிறார். ஸோ அதை நீங்களும் மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியும். ஸோ நிராகார தந்தை நமக்கு புரிய வைக்கிறாரு அப்படின்னு புரிய வைங்க. உண்மையிலே பாபா மட்டும் நிராகாரர் இல்லை, எல்லா ஆத்மாக்களும் நிராகாரர் தான். பிறகு இந்த சாக்கார உடம்பு மூலமாக பேசுது. ஏன்னா நிராகாரமாகவே பேச முடியாது இல்லையா, உடம்பு இல்லாமல் வெறும் ஆத்மா பேசாது. எங்களுடைய பாபா தான் உங்களுக்கும் பாபா அப்படின்னு நீங்கள் புரிய வைக்கலாம் இல்லையா. எல்லாருக்கும் ஒரே அப்பா தானே. சிவபாபா ஞானக்கடலாக, சாந்தி கடலாக, எல்லையற்ற தந்தையாக இருக்கிற. ஸோ அப்போ குழந்தைங்களுக்கு அவர் ஆஸ்தியை கொடுக்கணும், ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னா அவருக்கு ஒரு உடம்பு வேணும் தானே. அதனால தான் நான் இந்த பிரம்மா உடம்பில் பிரவேசமாகிறேன்றார். அப்போ தான் நான் பிராமண தர்மத்தை ஸ்தாபனை பண்ண முடியும் ஞானத்தை கொடுத்து. ஸோ பிரம்மா மூலமாக பிராமணர்களை படைக்கிறார். அதனால் பிராமண குழந்தைங்களுக்குத்தான் சிவபாபா புரிய வைக்கிறார், வேறு யாருக்கும் புரிய வைக்கிறது கிடையாது. ஸோ அதனால்தான் பிராமணர் ஆகாமல் பாபா ஞானத்தை கேட்க முடியாது, பாபா ஞானத்தை கேட்காம சொர்க்கத்துக்கும் வர முடியாது. ஏன்னா பிராமணர்கள் தான் கடவுளே நேரடியாக படைக்கிற குழந்தைகள். இப்போ குழந்தைங்களுக்கு தானே புரிய வைப்பார். ஸோ நம்ம சிவபாபாவுடைய குழந்தைங்க. கடவுள் பகவான், அதுக்காக அவரோட குழந்தை நாமளும் பகவான் கிடையாது. தந்தை தந்தை தான், குழந்தைங்க குழந்தைங்க தான். இயேசுவை மனிதகுமாரன்னு சொல்கிறாங்க. அப்போ கடவுளுக்கு குழந்தையாக இருந்தாலும் அவர் மனுஷன்தான், கடவுள் கிடையாதுன்றது தான் அதோடைய அர்த்தம். ஸோ லௌகீக ரீதியாக பார்த்திங்கன்னா குழந்தை வளர்ந்து பெரியவர் ஆகும் பொழுது அதுவும் அப்பாவாகலாம். ஸோ அவருக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அவர் அப்பான்னு சொல்லுவாங்க. அதுவும் அந்த குழந்தைக்கு தான் அவர் அப்பா, எல்லாருக்கும் கிடையாது. ஆனால் இவரோ எல்லாருக்கும் அப்பா. எவ்வளோ குழந்தைங்க இவருக்கு பாருங்க. ஸோ நேரடி குழந்தைங்க, மற்றவர்கள் இன்டைரக்டான குழந்தைங்க. ஆனால் நேரடி குழந்தைங்களுக்கு தான் அவர் புரிய வைக்கிறார்.
நேரடி குழந்தைங்க தான் நிச்சய புத்தி உடையவர்கள் இல்லையா? அவங்க தான் தந்தையுடைய ஸ்ரீமத் படி கட்டளைப்படி நடப்பாங்க. ஏன்னா ஸ்ரீமத் மூலமாக தான் சிரேஷ்டமானவராக ஆக முடியும், அதாவது உயர்ந்தவராக ஆக முடியும். நாம் இப்போ அந்த தேவதைகள் மாதிரி ஆகிட்டு இருக்கிறோன்னு புரிஞ்சுக்கிறீங்க. ஜென்ம ஜென்மாந்தரமாக நாம் தேவதைகளுடைய மகிமை பாடிட்டு தான் வந்திருக்கிறோம். ஸோ இவ்வளோ நாள் நாம் தேவதைகளுடைய மகிமையைத்தான் பாடணும். இப்போ அந்த தேவதையாகவே ஆகிறோம். அதற்கான வழி தான் பாபா கொடுக்குற ஸ்ரீமத். ஸோ ஸ்ரீமத் படி நடந்து தேவதைகளாக மாறணும். ஏன்னா இப்போ தேவதைகளுடைய ராஜ்யம் ஸ்தாபனை ஆகுது. எல்லோரும் முழுசாக ஸ்ரீமத் படி நடக்க மாட்டாங்க, கண்டிப்பாக வரிசைக்கிரமம் இருக்கும். ஏன்னா மிகப்பெரிய ராஜ்யம் இல்லையா? ஒரு ராஜ்யம்னா அந்த ராஜ்யத்தில் ராஜா மட்டுமா இருப்பாங்க? பிரஜைகள், வேலைக்காரர்கள், சண்டாளர்கள் எல்லாருமே தானே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நடத்தை இருக்கிறவங்களுக்கும் கடைசியில் சாட்சாத்காரம் கிடைக்கும். இல்லை மோசமான நடத்தை இருந்துச்சுன்னா அவங்க வேலைக்காரர்களாக, சண்டாளர்களாக பிறப்பாங்க. ஸோ இவங்க சண்டாளர்களின் குடும்பத்தில் போய் பிறப்பாங்க அப்படின்னு கடைசியில் காட்சி கிடைக்குமா? அதுதான் மிகப்பெரிய தண்டனை. ஸோ சண்டாளர் மட்டும் ஒரே ஒருத்தராக இருப்பார், நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு குடும்பமும் இருக்கும் தானே. சண்டாளர்களுக்கும் சங்கம் இருக்குது இங்கே கலியுகத்தில். ஸோ எல்லாருமே தங்களுக்குள்ளே ஒன்று கூடுறாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரைக்கெலாம் பண்ணுறாங்க, வேலை செய்கிறத விட்டுடுறாங்க, மற்றவங்களையும் வேலை செய்ய விடுறது கிடையாது. சத்தியுகத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காது. உங்களுடைய ஒரு சித்திரம் இருக்குது, அதை பற்றி நீங்கள் கேட்குறீங்க, என்னவா ஆக விரும்புகிறீங்கன்ட்டு. பேரிஸ்டர் ஆவீங்களா இல்லை தேவதை ஆவீங்களா? ஒரு பக்கம் பேரிஸ்டர் படம், இன்னொரு பக்கம் தேவதை படம். நீங்கள் எதுவாக போகிறீங்க? ஏன்னா உங்களுடைய முழு ராஜ்யம் இப்போ ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. சாதாரண விஷயம் கிடையாது. எல்லையற்ற தந்தை தான் இந்த எல்லையற்ற விஷயங்களை எல்லாம் புரிய வைக்கிறார். ஸோ அவர் புரிய வைக்கிறார்னா அதை புத்தியில் பதிய வைக்கணும்ல ஆழமாக. நாம் வருங்காலத்துக்காக இப்போ முயற்சி செஞ்சு உயர்ந்த பதவி அடைகிறோம். ஸ்ரீமத் படி நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த ராஜ பதவி அடையணும் ஸ்ரீமத் படி நடந்து. பிறகு மற்றவர்களையும் எப்போ நீங்கள் உங்களுக்கு சமமாக ஆக்குறீங்களோ அப்போ தான் உங்களை கடவுளுடைய உண்மையான உதவியாளர்னு சொல்ல முடியும். ஸோ ஒருத்தர் கரெக்டாக பாபா வழிபடி நடக்கிறாரா இல்லையான்றதை மறைக்க முடியாது. எல்லாமே வெட்ட வெளிச்சமாக தெரிய வரும். அது அந்தரங்கத்தில் செய்த தவறு வெளியரங்கமாய் மாறும்னே பைபிளில் இருக்கும். ஸோ அதனால் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும்ன்றார். ஸோ அப்போ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இதுதான் ஞானத்தின் பிரகாசம்னு சொல்லப்படுது இல்லையா? ஞானத்தின் ஒளி கிடைச்சிட்டு இருக்குது, வெளிச்சம் வந்துடுச்சு. அப்புறம் எதுக்கு இருட்டில் இருக்கணும்? இந்த காமம், கோபம் இதெல்லாமே இருட்டு, டார்க்னஸ் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க. மனிதர்களுக்கு பாவம் எதுவுமே தெரியறது கிடையாது. ஸோ வெளியில் தெரியாமல் ரகசியமாக வெடிகுண்டெல்லாம் உருவாக்குறாங்க இல்லை? எல்லா நாட்டிலையுமே அப்படி தான். எதுக்காக உருவாக்குறாங்க? சும்மா வச்சுருக்கிறதுக்காக உருவாக்குறாங்க. எந்த பொருளுமே சும்மா வச்சுக்கிறதுக்காக, பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கு உருவாக்க மாட்டாங்க. அதுவும் ஒரு நாட்டுடைய 80% வருமானம் அதுக்கு தான் செலவு செய்யப்படுது. அப்போ கவனம் வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் வாள் வச்சு சண்டை போட்டாங்க, பிறகு துப்பாக்கியால் சண்டை போட்டாங்க,
ஸோ அப்போ அதெல்லாம் எதுக்கு உருவாக்குனாங்க? பாலு துப்பாக்கி பயன்படுத்துறதுக்கு தானே, சும்மா வச்சுக்கவா? ஸோ இதனால் மரணம் ஏற்படும்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா சோதித்து பார்க்குறாங்கல்ல. ஹிரோஷிமாவில் ஒரு வெடிகுண்டால் எத்தனை பேர் இறந்தாங்க. சரி, இனிமேல்ட்டு அதை உருவாக்கவே கூடாதுன்னு நான் முடிவு பண்ணாங்க. அதை விட பயங்கரமாக ரொம்ப அதிநவீனமான சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகளை தயாரிச்சிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு நிறைய கட்டடங்கள் கட்டி இருக்கிறாங்க. ஆனால் இனி நடக்க போகிற விநாசமெல்லாம் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சைக்கு போய் சேர்ற மாதிரியெல்லாம் உங்களை விட்டு வைக்கிற மாதிரி விநாசம் நடக்காது. ஒரு செகண்டில் காணாமல் போயிடும். ஹாஸ்பிட்டலே இருக்காது. இல்லை, முதல்ல ஹாஸ்பிட்டலில் தான் தகர்க்கிறாங்க இல்லை? நீங்கள் இந்த ஈரான், பாலஸ்தீன், இஸ்ரேல் எல்லா இடத்துலையுமே அந்த சண்டை நடக்கும்போது முதல்ல ஹாஸ்பிட்டல் அவன் பழிச்சு வரக்கூடாதுன்றது தான் அவங்கள லட்சியமாக இருக்குது. இன்னொன்று, ஹாஸ்பிட்டலுக்கு கீழே தீவிரவாதிகளும் இருக்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க இன்னொன்று அது மட்டும் இல்லை, இவங்க சண்டை போடும்போது கூடவே நிலநடுக்கமும் சேர்ந்து வருன்றார். அப்பயும் அவங்க குணம் மாறாது. அதுதான் கொடுமையானது. இல்லை, நிலநடுக்கம் நடந்தாலும் அவங்க சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இயற்கையின் ஆபத்துக்களை யாராலையாவது நிறுத்த முடியுமா? யுத்தத்தை பேச்சுவார்த்தை பண்ணி ஓரளவுக்காவது நிறுத்த முடியும். ஆனால் இதை நிறுத்த முடியாதே. ஸோ இதெல்லாம் ஈஸ்வரன் கையில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக விநாசம் நடக்கும், பஞ்சம் ஏற்படும், தண்ணி கூட கிடைக்காது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அந்த டீசலினேஷன் பிளான்ட்டே ஈரான் தகர்த்துச்சா அல்லது அமெரிக்கா தகர்த்துச்சா தெரில. ஏன்னா அவங்களுக்கு தண்ணியே அந்த கடல் தண்ணியை தான் மாற்றுவாங்க. ஸோ அதையே இது பண்ணால் தண்ணி இல்லாமல் சாகிறது, அது எவ்வளோ கொடுமையானது இல்லையா? டைரெக்டாக மனிதர்களை குண்டு போட்டு சாகடிக்கிறத விட அது கொடுமையானது. ஆனாலும் எதுவும் புதுசு கிடையாது. அந்த நேரத்திலும் உங்கள் குணம் அமைதியாக இருக்கணும். அதுதான் சேலஞ்ச். இதெல்லாம் வெளிநாட்டில் தான் நடக்கும்ல, நமக்கே நடக்கும். அதனால தானே பாண்டவர்கள் பயங்கரமாக தண்ணி தாக்கம் எடுத்து தண்ணி தேடுறதா கதை வருது இல்லை? அப்போ தண்ணி தேட போகும்போது தான் எல்லோரும் அந்த குளத்தில் இறந்துடுறாங்க. அந்த குலதேவன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன், குளம் எல்லாருக்கும் தானே சொந்தன்ட்டு குடிச்சிடுறாங்க, இறந்துடுறாங்க. அவருடைய சகோதரர்கள், தர்மருடைய சகோதரர்கள். கடைசியாக தர்மர் போய் பார்க்குறாரு. அப்போ குலத்தின் தேவன், நான் தான் உன் சகோதரனை கொன்னேன், நான் கேட்ட கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல, நீயும் பதில் சொல்லனா கொண்டுடுவேன். நான் வாய்க்கிட்ட எடுத்துகிட்டு போன தண்ணி அப்படி கீழே விட்டுட்டு என்னால் முடிஞ்சதை சொல்கிறேன், கேளுங்கன்ற அந்த பணிவு. அந்த கதையை பார்த்திங்கன்னா இன்னும் பணிவு இருக்கிறத பார்க்கலாம். அந்த புத்தி தடுமாறாமல் அந்த கேள்விக்கு சந்தோஷமாகி குலதேவன், சரி இப்போ இந்த 4 சகோதரர்களை ஒருத்தரை எழுப்பிக்கோ அப்படின்னும்போது இவரும் அர்ஜுனனும் பீமனும் குந்தி தேவிக்கு பிறந்தவங்க. சகாதேவனும் நகுலனும் மாதுரிக்கு பிறந்தவங்க. மாதுரின்றது இவங்களுடைய சித்தி, அதாவது இவங்க அப்பாவுடைய 2வது மனைவி. ஸோ அந்த பையனை தான், மாதுரிக்கு பிறந்த பையனை தான் இவர் எழுப்புவார். ஏன்னா அதுதானே தர்மம். இந்த தாயோடைய ஒரு குழந்தை இருந்தால் அந்த தாயோடைய ஒரு குழந்தை இருக்கணும் இல்லைன்னு நினைக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், அப்படிங்கிறதுல கவனம் கொடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி தண்ணி கிடைக்கல, அந்த மாதிரி நேரத்தில் கோபம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ எதுவுமே புது விஷயம் கிடையாது. கல்பத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரியே நடந்திருக்குது. யாருக்கிட்டேயுமே இந்த கல்பத்தை பற்றிய ஞானம் கிடையாது. கிறிஸ்துவுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி சொர்க்கம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சாஸ்திரங்களில் கல்பத்தின் ஆயுளை லட்சக்கணக்கான வருஷம்னு எழுதிட்டாங்க. ஆனால்
யாருமே இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு யோசிக்கிறதே கிடையாது. சத்சங்கத்தில் யாராவது எதாவது சொன்னாங்கன்னா அதை கேட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போ தான் பாபா குழந்தைங்களுக்கு இதை பற்றி புரிய வைக்கிறார். ஸோ இப்போ சீக்கிரமாக முயற்சி பண்ணுங்கன்றார். இல்லை, டைம் ரொம்ப நெருங்கிடுச்சு. நாளைக்கு டெஸ்ட்டு அல்லது மெயின் எக்ஸாம்னால் இன்றைக்கி எப்படி படிப்பாங்க? ஸோ அந்த மாதிரி முயற்சி பண்ணுங்க. பாபா நினைவில் இருந்தால் தான் ஆத்மாவில் இருக்கிற கரை நீங்கி கொண்டே போகும். ஸோ அப்போ என்ன பண்ணாலும் பாபா நினைவு கட்டாகாமல் இருக்கணுன்றதில் கவனம் கொடுக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. அதுதான் சீக்கிரமாக முயற்சி பண்ணுறது, தீவிர முயற்சின்னு சொல்கிறது. ஏன்னா இந்த உடம்பில் இருந்துக்கிட்டே நீங்கள் சதவ பிரதானம் ஆகணும் சங்கமேகத்திலே, இல்லைன்னா தண்டனை அடைஞ்சு அவங்கவுங்க தர்மத்துக்கு போயிடுவாங்க. ஸோ தூய்மை ஆகிறதுக்கு பாபா ஸ்ரீமத் கொடுக்குறார். ஸ்ரீகிருஷ்ணரோ ராஜகுமாரராக சத்தியுகத்தில் இருக்கிறார். அவர் யாருக்கு என்ன வழிமுறை கொடுப்பார்? இல்லையா, அங்கே எல்லாருமே தூய்மையாக இருப்பாங்க. தூய்மையான உலகத்தில் போய் தூய்மையாகிறதுக்கான வழியாக கொடுப்பாங்க. அது உண்மையிலே அவருக்கு தெரியவும் செய்யாது. ஏன்னா அங்கே போனோடனே மறந்துடுவோம் எல்லாத்தையும். ஸோ இதெல்லாம் உலகத்தில் யாருக்குமே தெரியல. ஸோ இதை நீங்கள் அன்பாக புரிய வைக்கணும். சிவபாபாவை நினைவு செய்யுங்க அப்படின்ட்டு. சிவபாபாவே சொல்கிறாரு, என்னை மட்டும் நினைவு செய்யுங்கன்ட்டு. ஏன்னா அவரும் கல்யாணக்காரி இல்லையா, உலகத்துக்கு நன்மை செய்பவர். அதனால் மற்ற தொடர்பை எல்லாம் விட்டுட்டு ஒருத்தருடைய தொடர்பில் மட்டும் புத்தியை இணைக்கணும், அதில் கவனம் கொடுக்கணும். நீங்கள் பாரதத்துடைய படகை இன்னொரு கரைக்கு அழைச்சிட்டு போகிறவங்க. ஸோ பாபா கூடவே நம்மளும் பாரதத்துடைய படகை சொர்க்கம்ன்ற கரைக்கு அழைச்சிட்டு போகிறவங்க. ஸோ சத்யநாராயணனுடைய கதை கூட பாரதத்தோட தொடர்புடையது தான் இல்லை, சாதாரண மனிதனை நாராயணன் ஆக்கிற கதை அது. ஸோ மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் ஒருபோதும் சத்யநாராயணன் கதை கேட்க மாட்டாங்க. ஸோ யார் நரன்லேருந்து நாராயணன் ஆகக்கூடிய ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க தான் இந்த கதையை கேட்பாங்க. அவங்க தான் அமர கதையை கேட்பாங்க. ஸோ அமரலோகத்தில் தானே தேவி தேவதைகள் இருந்தாங்க. அப்போ கண்டிப்பாக அமர கதை கேட்டுத்தான் அவங்க அமரலோகத்தில் அந்த பதவி அடைஞ்சிருப்பாங்க. ஸோ பாபா சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் நினைவில் வச்சு நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் சொல்கிறாரு, சும்மா கேட்டுட்டு போகிறது கிடையாது. ஸோ ஒரு விஷயமாச்சோ உங்கள் புத்தியில் நல்லா பதிஞ்சிடுச்சுன்னா எல்லோரும் வந்துடுவாங்க. பாபாவை நினைவு செய்யணும், ஸ்வதஷ்ண சக்கரத்தை கவனத்தில் வைக்கணும். சிவபாபா கூடவே இங்கே நாம் பாட்டு நடிக்கிறோம் அவரோடு சேர்ந்து. பிறகு அவரோடு சேர்ந்து நாம் போகணும் பரந்தாமத்துக்கு. ஸோ இப்போ தான் நமக்கு உண்மை எது பொய் எதுன்னு பாபா புரிய வைக்கிறார். சத்தியம் ஒன்று தான் இல்லையா, நிறைய உண்மை இருக்காது. உண்மை ஒன்று தான் இருக்கும் இல்லையா. சூரியன் கிழக்கில் தான் உதிக்கும், மேற்குலேயும் உதிக்கும், வடக்குலேயும் உதிக்கும், தெற்குலேயும் உதிக்கும்ன்றது எப்படி உண்மையாக இருக்க முடியும்? ஸோ அதுமாரி பாபா சொல்கிறது மட்டும்தான் உண்மை, மற்ற எல்லாமே பொய் தான். இலங்கையில் ராவணன் இருந்தான்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஒரே ஒருத்தந்தான் ராவணனா? சத்தியுக திரேதாயுகத்திலலாம் இந்த மாதிரி விஷயங்களே கிடையாது. இன்றைக்கி மனிதர்களுடைய உலகமே இலங்கையாக தான் இருக்குது. இதைத்தான் ராவண ராஜ்யம்னு சொல்கிறோம். ஆத்மாக்கள் எல்லோரும் சீதைகள் ராவணனுடைய ஜெயிலில் தான் இருக்கிறீங்க. அதனால்தான் அந்த ஒரு ராமராகிய சிவத்தந்தையை நினைவு செய்கிறீங்க
ஸோ நீங்கள் எல்லோருமே பக்தைகள் அல்லது மணமகள்கள். ஒரு பகவானாகிய மணமகனை நினைவு செய்கிறாங்க. ஏன்னா இது ராவண ராஜ்யம். சந்நியாசிகள் இந்த விஷயங்களெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. எல்லோருமே துக்கத்தில் இருக்கிறாங்க, சோகவனத்தில் இருக்கிறாங்க. கலியுகத்தை தான் சோகவனம்னும் சத்தியுகத்தை தான் அசோகவனம்னும் சொல்லப்படுது. சோகம் தெரியும் இல்லையா, துக்கம். அசோகம்னா துக்கம் இல்லாத உலகம், சத்தியுகம். ஆனால் அங்கே தவறுதலாக சீதை அசோகவனத்தில் இருந்தாங்க, அசோகவனத்தில் ராவணன் வச்சுருந்தான்னு சொல்லிட்டாங்க. துக்கம் இல்லாத உலகத்தில் சீதை இருந்தாங்க. ஸோ இங்கே ஒவ்வொரு அடியிலும் சோகமும் துக்கமும் தான் இல்லை. அதை மறக்கிறதுக்கு தான் ஏதாவது டிவி சினிமா ஃப்ரெண்ட்ஸுன்னு சுற்றிட்டு இருக்கிறாங்க. இல்லைனா ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறாங்க. விரக்தியில் ஏதாவது ஒரு போதை அந்த மாதிரி விஷயத்தை நோக்கி போயிடுறாங்க. உங்களை பாபா சோகமில்லாத சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். இங்கே மனிதர்கள் எவ்வளவு துக்கப்படுறாங்க. யாராவது இறந்துட்டா போதும் பைத்தியமே பிடிச்சிடுது அவங்களுக்கு. சொர்க்கத்தில் இந்த மாதிரி எல்லாம் நடக்காது. அதே மாதிரி அங்கே மனைவி விதவையாகிறது கிடையாது, திடீர் மரணம் கிடையாது. அங்கே சரியான நேரத்தில் இல்லை, பூரண ஆயுள் முடிந்த பிறகு 150 வருடம் ஆவரேஜாக. ஸோ அதற்கு பிறகு தான் ஒரு சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு சரீரத்தை எடுப்பாங்க. ஆண் சரீரத்தையோ பெண் சரீரத்தையோ எடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, அப்போ காட்சியும் கிடைக்கும் எந்த உடம்பை எடுக்க போகிறோன்ட்டு. கடைசியில் எல்லாமே தெரிய வரும், யார் யார் என்னென்ன பதவி அடைவாங்கன்ட்டு. பிறகு அந்த கடைசி நேரத்தில் என்ன சொல்லுவாங்க, அதாவது இப்போ சொல்கிறார் பாபா, கடைசி நேரத்தில் உலகம் அழியும்போது காட்சி கிடச்சிடும் என்னென்ன பதவி அடைவாங்கன்ட்டு. அப்போ என்ன சொல்ல முடியும், நம்ம இவ்வளவு காலம் முயற்சி செய்யாமல் வீணாக்கிட்டோமேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் சொல்கிறதுனால என்ன பிரயோஜனம்? சமயம் முடிஞ்சிடுச்சு, சாகும்போது சங்கரா சங்கரான்றதுனால என்ன பிரயோஜனம்? ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், குழந்தைகளே இப்போவே முயற்சி பண்ணுங்க. சேவையில் பாபாவுக்கு உண்மையான வலதுகரமாக ஆனீங்கன்னா ராஜ்யத்தில் வந்துடுவீங்க, ராஜ பதவி அடைவீங்க. இல்லை, சேவைக்கு பாபாவுக்கு வலதுகரமாக இருக்கணும், அந்தளவுக்கு முயற்சி பண்ணணும், சேவை பண்ணணும். ஸோ எப்போவுமே சேவையிலே ஈடுபட்டு இருங்க. ஸோ அதுக்கு உதாரணமும் இருக்குது. ஸோ சிலர் குடும்பமாகவே சேவையில் ஈடுபடுறாங்க. அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமே பாபா குழந்தை, அதுவும் நல்ல சேவாதாரிகளாகவும் இருக்கிறாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, இந்த குடும்பத்தில் எல்லாரும் அந்த மாதிரி நல்ல கர்மம் செஞ்சுருக்கிறாங்க, அதனால்தான் குடும்பத்தோடு ஈஸ்வரிய சேவையில் ஈடுபட்டிருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. தாய் தந்தை குழந்தைகள் எல்லாருமே ஈஸ்வரிய சேவையில் ஈடுபடுறது எவ்வளோ நல்ல விஷயம். சேவைக்கு பின்னாடி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. குழந்தைகளாகிய நீங்கள் ரொம்பவுமே உற்சாகமாக இருக்கணும். எப்படி மனிதர்களுக்கு வழி சொல்கிறது, அதன் மூலமாக அவங்களுடைய ஆத்மாவும் குஷி அடையும் இல்லையா? எவ்வளவு பேருக்கு நீங்கள் வழி சொல்கிறீங்க. நீங்கள் பிரஜைகளை உருவாக்குனீங்கன்னா விதை போட்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லை, ஞானத்தை சொன்னீங்கன்னா பிரஜை ஆகிடுவாங்க கன்ஃபார்மாக. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தில் இருந்தால் முயற்சி செஞ்சு ராஜாவாகவும் ஆவாங்க. மற்றபடி யாரும் பிறக்கும்போதே ராஜா ஆகிறதில்ல, முயற்சி செஞ்சு தான் ராஜா ஆக முடியும். ஆனால் பிறக்கும்போது எல்லோரும் பிரஜை ஆகிடுறாங்க இல்லையா? ஸோ அப்போ பிரஜை ஆகிறதுக்கான அதிகாரியாக இருப்பாங்க முதல்ல. பிறகு முயற்சி செஞ்சு எதுலேருந்து எதுவாக ஆக முடியுது பாருங்கள். நீங்கள் சேவை செய்கிறத பார்த்து மற்றவங்களுக்கும்
நாமளும் ஏன் இந்த மாதிரி முயற்சி பண்ணக்கூடாதுன்னு ஊக்க உற்சாகம் வரும். அப்போ சேவை செய்கிறதுல நிறைய நன்மை இருக்குது. உங்களை கவனிக்கிறவங்களுக்கு நம்மளும் இந்த மாதிரி சேவை செய்யணும்னு தோணும். அப்படி இல்லைன்னா கல்பமாக இதே நிலை தான் ஏற்படும். நிறைய பேர் வருவாங்க, வருத்தப்படுவாங்க. ஸோ கடைசி நேரம் காட்சி ஏற்படும்போது அப்படி துடிப்பாங்களாம். கல்பமாக இதே நிலை தான் ஏற்படுமா அப்படின்னு வருத்தப்படுவாங்களாம். அந்த நேரத்தின் துக்கத்தை மாதிரி முழு ஆயுள்யம் ஒருபோதும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்றார். அவ்வளோ துக்கம், அவ்வளோ பச்சாதாபம் வரும்ன்றார். ஸோ எவ்வளோ கொடுமையாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸ்ரீமத் படி நடக்காத காரணத்தினால, ஏன்னா தெரியாமல் இருந்தால் அது வேறு விஷயம், எல்லாம் தெரிஞ்சு பண்ணலை அப்படிங்கிறது எவ்வளோ டென்ஷனை கொடுக்கும். ஸ்ரீமத் படி நடக்காத காரணத்தினால கடைசியில் இந்த மாதிரி துக்கத்தை பார்ப்பார்கள். கேட்கவே வேண்டாம். ஏன்னா நிறைய பாவம் செஞ்சுருக்கிறாங்க. பாபா ரொம்ப ஈஸியான வழியை சொல்கிறார். பாபாவை நினைவு செஞ்சால் போதும், மற்றவங்களுக்கும் இந்த வழியை சொல்லுங்கள். இல்லையா, நம்ம ஜென்மமாக பாவம் செஞ்சுருக்கிறோம், கடைசியில் அதற்கேற்ற பதவி தான் கிடைக்குன்றது காட்சியில் தெரியும். அப்போ துடிப்பீங்க. ஸோ அப்படி துடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா அந்த பாவத்தை முன்னாடியே அழிங்க. அதுக்கு பாபாவை நினைவு செஞ்சால் போதும் அப்படின்னு எல்லோருக்கும் சொல்லுங்கள். நீங்கள் தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தீங்க. எப்படி கிறிஸ்தவ தர்மத்தை சார்ந்தவர்கள், இஸ்லாமிய தர்மத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம தர்மம் தேவதா தர்மம். அதுதான் இருக்கிறதுலே தூய்மையான தர்மம். அந்த மாதிரி தர்மம் வேறு எதுவுமே இருக்கவே முடியாதுன்ற அரை கல்பம் தூய்மையாக இருக்கிறீங்க. சொர்க்கம் மற்றும் நரகம் பாடப்பட்டு இருக்குது இல்லையா? ஆனால் சொர்க்கம்னு எதை சொல்கிறாங்கன்னு கூட யாருக்கும் தெரியாது. பாபா பாரதத்தில் தான் எல்லோரையும் எழுப்புறார். ஸோ கடவுள் இறுதியில் கல்லறையிலிருந்து எழுப்புவார்ன்ட்டு கிறிஸ்தவ மதத்தில் போட்டிருக்கும். ஸோ அந்த எழுப்புகிற வேலை எங்கே நடக்குது? பாரதத்தில் தான் நடக்குது. ஸோ அதோடைய நினைவாக தான் திருப்பள்ளி எழுச்சிலாம் பாடுறாங்க இல்லையா? 5000 வருடங்களின் விஷயம் இது. யார் சொர்க்கவாசியாக இருந்தாங்களோ அவங்க தான் இப்போ நரகவாசியாக ஆகி இருக்கிறாங்க. மறுபடியும் பாபா தூய்மையான சொர்க்கவாசியாக நம்மளை ஆக்குறார். ஒரு மணமகன் அனைத்து மணமகள்களையும் தன்னுடைய அசோக வனத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். ஸோ அதனால் முதல்ல பாபாவை நினைவு செய்யுங்கன்னு எல்லாருக்கும் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போதே புத்தி எங்கெங்கோ அலைஞ்சிட்டு இருக்குதுன்றார். அதனால் பாபா நினைவில் இருங்க, பாபா நினைவில் இருங்க, ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்கன்றார். பக்தி மார்க்கத்தில் கூட இதே நிலைமை தான் ஏற்படுது. பாபா இதில் அனுபவியாக இருக்கிறார். ஏன்னா பாபா தீவிர கிருஷ்ண பக்தராக இருந்தார் இல்லையா? அதனால் அவருக்கு தெரியுது. ஸோ அனைத்திலும் நல்ல தொழில் நகை வியாபாரம்தான். ஸோ அதில் எது ஒரிஜினல் எது போலின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்கே கூட உண்மை மறைஞ்சு இருக்குது, சுற்றி பொய் தான் இருக்குது. இதுவும் ட்ராமாவில் விதிக்கப்பட்டிருக்கு. அதனால் மனிதர்களால் கண்டுபிடிக்க முடியல. இது கடவுள் வரும்போது தன்னை கடவுள்னு சொல்லிக்கிற நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு இந்து மதத்திலையும் இருக்கும். அந்த நேரம் அந்தி கிறிஸ்து இருப்பாருன்னு கிறிஸ்தவ மதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ கிறிஸ்து மாதிரியே இருக்கும். எது உண்மைனே கண்டுபிடிக்க முடியாது. அதுவும் ஒரு காரணம். இது வைர வியாபாரம்னு சொல்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்லையா? நாம் எல்லோரும் இந்த நாடகத்துடைய நடிகர்கள். இதிலிருந்து யாருமே
தப்பிச்சு போக முடியாது. அதாவது மோட்சம் அடைய முடியாது, பிறவா நிலை அடைய முடியாது. ஸோ அதனால் பகுத்தறிஞ்சு காரியம் செய்யணும். இப்போ அவங்கவுங்களுடைய நடிப்பை நடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பிறகு கல்பத்துக்கு பிறகு அதே பாட்டை திரும்ப செய்வீங்க. மனிதர்கள் எப்படி இறக்குறாங்க, எப்படி விநாசம் ஏற்படுது, எல்லாத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க. எல்லா ஆத்மாக்களும் நிர்வாண தாமத்துக்கு போயிடுவாங்க. இந்த ஞானம் இப்போ உங்கள் புத்தியில் இருக்குது. சேவையில் ஈடுபடுறதன் மூலமாக நிறைய பேருக்கு நன்மை ஏற்படும். ஒருவேளை நீங்கள் யாருக்கு ஞானம் கொடுக்குறீங்களோ அவங்க குடும்பத்தோடு வந்து பாபா குழந்தை ஆகிட்டாங்கன்னா பெரிய அதிசயமாகிடும் இல்லையா? இந்த ஞானத்தில் ஈடுபடுறாங்க, சேவையில் ஈடுபடுறாங்கன்னா எவ்வளோ பெரிய அதிசயம். அற்புதமான முறையில் கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, கடைசி நேரத்துடைய பயங்கர காட்சியிலிருந்து, துக்கத்திலிருந்து நீங்கள் விடுபடணுன்னா இப்போதிலிருந்தே பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கணும். ஸ்ரீமத் படி உங்களை மாதிரி மற்றவங்களையும் உருவாக்குற சேவை செய்யணும் இல்லையா? சேவையும் பண்ணணும், ஸ்ரீமத் படி நடக்கணும், மெயினாக பாபா நினைவில் இருக்கணும். அப்போ தான் அந்த துக்கத்திலேருந்து தப்பிக்க முடியும். இல்லைன்னா அப்படி இருக்கும், அதை முழு ஆயுள நீங்கள் அனுபவிக்காத துக்கம்ன்றார். இப்போ யோசிச்சு பாருங்கள். இப்போதைக்கு பெண்களுக்கு வந்து அந்த பிரசவ வலி தான் இருக்குல்ல மிகப்பெரிய துக்கம்னுவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது கடைசி நேரத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வலிக்கு கம்பேர் பண்ணும்போதுனா அது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நம்ம மைண்டில் ஆழமாக பதிய வைக்கிறார், நடந்ததே நடக்கும் ஒவ்வொரு கல்பத்தில்ன்ட்டு. அது இன்னும் வலியை கொடுக்கும். சேவையில் பாபாவுடைய வலதுகரமாகணும். ஆத்மாவை குஷிப்படுத்துறதுக்கான வழி சொல்லணும். எல்லோருக்கும் நன்மை செய்யணும். ஸோ யோசிச்சு பாருங்கள், பாபாவுக்கு வலதுகரம் அப்படின்னா எல்லாமே நம்ம தான் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி சேவை பண்ணுறதன் மூலமாக தான் பாபாவையும் குஷிப்படுத்த முடியும், மற்றவர்களையும் குஷிப்படுத்த முடியும். வரதானம், உங்களுடைய எண்ணங்களின் குழப்பம், அதாவது தண்டனையிலிருந்து கூட அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய பாஸ் வித் ஆனர் ஆகுங்கள். இல்லை, எண்ணங்களின் குழப்பமே ஒரு தண்டனை தானே. அந்த வேஸ்ட் தாட்ஸ் தான் உங்களுக்கு துக்கத்தையே கொடுக்குது. அவன் இதுக்காக சொன்னானா, அதுக்காக சொன்னானா, முற்றுப்புள்ளி வச்சுட்டு நாடகத்தில் ஏதோ ஒன்று இருக்குது, நமக்கு இப்போ புரியல அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஸோ அதை தான் நேற்று ப்ராக்டிஸ் பண்ண சொன்னார் இல்லையா? சீனியர் ஏதாவது சொல்கிறாங்கன்னா சரி நான் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறேன்ட்டு போங்க, வீண் எண்ணமே வர விடாதீங்கன்று. உங்களுக்கு துக்கமே கொடுத்தா கூட கருணை பார்வை எடுத்துகிட்டு வாங்க, வீண் எண்ணத்தை வர விட்டுறாதீங்கன்ற. ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படி அந்த எண்ணம் வந்துட்டாலே உங்களுக்கு நீங்களே துக்கம் கொடுத்துக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கணும். அந்த எண்ணம் தான் துக்கமே கொடுக்குது. ஸோ அதிலிருந்து விடுபட்டு இருக்கிறது தான் பாஸ் வித் ஆனர் ஆகிறது. விளக்கம், பாஸ் வித் ஆனர் அப்படின்னாலே மனசில் கூட எண்ணங்களின் தண்டனை அனுபவிக்காமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். தர்மராஜருடைய தண்டனைகள் வந்து பின்னாடி வரக்கூடிய விஷயம். ஆனால் உங்களுடைய எண்ணத்தில் வர குழப்பம் அந்த தண்டனையிலிருந்து விடுபட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் பாஸ் வித் ஆனருடைய அடையாளம். இல்லை, எண்ணத்தால் கூட நீங்கள் தண்டனை அடையக்கூடாது. அதுக்கு தான் முற்றுப்புள்ளி ஃபுல் ஸ்டாப் வைக்க சொல்கிறார். மற்றபடி வார்த்தை, செயல்கள், சம்பந்தம், தொடர்பு இதெல்லாம் வெளிப்புறமாக தெரிகிற விஷயம். ஆனால் எண்ணத்தில் குழப்பம் வர்றது வந்து வெளியில் தெரியாது, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா? வார்த்தையால் டென்ஷனாகி கத்துறதெல்லாம் கூட வெளில தெரிஞ்சிடுது. எல்லோரும் கத்த மாட்டாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த எண்ணத்திலே டிப்ரெஷன் ஆகி இறந்து போயிடுவாங்க நிறைய பேர்.
ஸோ அதனால் எண்ணத்தில் கூட குழப்பம் உருவாகாதபடி உறுதியாக யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் பாஸ்வித்தானர் ஆக முடியும். அப்படி ஆக்கிறதுக்கு தான் பாபா இந்த ஞானத்தை கொடுக்குறார். ஸ்லோகன்: ஞானங்கிற எண்ணெயும் யோகம்ன்ற திரியும் சரியாக இருந்தால் குஷியின் தீபம் எப்போவுமே எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்றார். சூப்பர் இல்லையா? ஞானம்ன்ற எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். எதுக்கு? யோகன்ற திரி எரியறதுக்கு. ஸோ யோகங்கிறது திரி, ஞானன்றது எண்ணெய். இது ரெண்டும் இருந்துச்சுன்னா குஷியின் தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்குன்ற. இப்போ ரெண்டுமே இருக்கணும் இல்லையா? பாபா நினச்சிக்கிட்டே இருக்கணும், பாபா சொன்னதையும் நினச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ குஷி இருந்துக்கிட்டே இருக்கும். இது இல்லைன்னா தானாகவே வெளி உலக விஷயங்கள் உங்களுக்குள்ள குழப்பத்தை எடுத்துகிட்டு வந்துடும். அவ்யக்தேஸ்வரா சதா ஆடாத அசையாத ஒரே சமநிலையின் ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். அதுக்கு விளக்கம்: உலகத்தில் எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் யார் ஆடாத அசையாத நிலையிலே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எதுவுமே தடையாக இருக்காது, எந்த பிரச்சனையும் தடையாக இருக்காது. அவ்வளோ உறுதியாக இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தடையற்றவராகி பாருங்கள், சங்கர் சுடுகாட்டில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்படியே எல்லாத்தையுமே மறந்து ஆடாத அசையாத நிலையில் தியானத்தில் இருக்கிறார். அந்த மாதிரி சுடுகாட்டில் பேயெல்லாம் இருக்கும், எவ்வளோ பிரச்சனை பண்ணும். அந்த மாதிரி தான் கலியுக சுடுகாடு இருக்குது. அப்போ ஆடாத அசையாத மனநிலையில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ எதுவுமே உங்களுக்கு தடையாக தெரியாது. எல்லாத்துலேயும் நன்மை இருக்குது, எல்லாத்துலேயும் நன்மை இருக்குது. அந்த மாதிரி உங்களை தடையற்றவராக்கி ஆடாத அசையாதவராக ஆகணும் நீங்கள். அப்படி தடையற்றவராகி ஆடாத அசையாதவராகி ஒவ்வொரு தடையையும் கடந்து செல்லுங்கள். இந்த தடைகள் ஒரு விளையாட்டு மாதிரி தான்னு நீங்கள் உணரணும். மலை மாதிரி பெரிய விஷயத்தை கூட சும்மா சின்ன கடுகு மாதிரி தான் உங்களுக்கு அனுபவமாகும். ஏன்னா ஞானம் நிறைந்த ஆத்மாக்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்தே தீரும், நடந்தே தீரும். அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரியும். என்ன வேணாலும் வரட்டும், நான் அமைதியாக இருந்து காட்டுறேன். அதனால தான் மாயா உன்னுடைய மொத்த ஸ்வரூபத்தையும் இப்போவே காட்டு, என்னால் வெயிட் பண்ண முடியாதுன்னு அம்மா கூப்பிட்டாங்க வான்னு. இல்லை நிறைய பேர் ஐயோ மாயா வந்துருமான்னு பயப்படுவாங்க. மாமா வா, நீ வா, உன்னுடைய மொத்த ரூபத்தையும் காட்டு, நான் பார்க்கணும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் ஆடாத அசையாத மனநிலையில் இருப்பவன் நான், ஆடாத அசையாத அங்கதன் நான் அப்படின்ற ஸ்வமானத்தில் இருக்கணும். எது நடந்தாலும் திருப்தியாக இருப்பேன். ஏன்னா அனைத்திலும் நன்மை இருக்குது. என் கூட சர்வசக்திவான் இருக்கிறாரு. அவர் கொடுத்த மாஸ்டர் சர்வசக்திவான்ற வரம் இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும்? இல்லை பாபாவுடைய கடவுளுடைய துணையில் நேரடியாக இருக்கிறேன். முழு கல்பத்திலையும் கிடையாது, இப்போ தான் இருக்கிறேன். இப்போ பயப்படலாமா? என்ன வேணாலும் வரட்டும் அப்படின்னு வரும். ஆனால் வரும், நம்மளை தேடி தான் வரும்னு தெரியும். ஆனால் நமக்கு அது பெரிய பிரச்சனையாகவே தெரியாது, கடுகு மாதிரி அனுபவமாகுன்றார். ஸோ அந்த மாதிரி உங்கள் மனநிலையை ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கணும். அதுக்கு தான் தைரியம் வைங்க, உதவி தானாக கிடைக்குன்றார். பாபாவுடைய ஸ்ரீமத் படி தான் நடப்பேன், என்ன ஆனாலும் தைரியம் வைங்க, தானாக உதவி கிடைக்குன்றார். செம பவர்ஃபுல் அவ்யக்தேஸ்வரா. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.